டிவோஷனல் நேயர்களுக்கு எங்களது அன்பு வணக்கம். நம பார்வதி பதையே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐந்தெழுத்து பதிகம். இதய நோய் இடையூறுகள் நீங்கி மன அமைதியை அடைவதற்காக மூன்றாம் திருமுறை ஐந்தெழுத்து பதிகம். 5 எழுத்து என்று சொல்லும்போது நமச்சிவாய பதிகம்னு சொல்லுவோம். சிவாய நம எல்லாமே 5 எழுத்து. ஞானசம்பந்த பெருமானுக்கு உபநயனம் செய்யும் பொருட்டு இந்த விழாவானது நடைபெறுகின்றது. வேதியர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. உபநயன சடங்கு நடைபெறுகின்றது. வேதத்தின் பொருளை இறை அருளால் உணர்ந்தவர் சம்பந்த பெருமான். அங்கு வந்த வேதியர்கள் எல்லாரும் அவர்களுடைய ஐயங்களை ஞானசம்பந்த பெருமான் மூலம் நீக்கிக் கொள்கிறார்கள். அப்போது எல்லாவற்றையும் விட சிறந்தது 5 எழுத்து தான் என்று சொல்லி, எல்லாவற்றையும் விட 5 எழுத்து மிகச் சிறந்தது என்று சொல்லி அந்த எழுத்தின் பெருமையை இங்கு பாடுகின்ற பாடல் தான் இது. இந்த பாடலை, இந்த பதிகத்தை பாடும்போது இதய நோய் மட்டுமல்லாமல் இரத்த அழுத்தம் போன்ற பல நோய்கள் நீங்கி நோயற்ற வாழ்வினை வாழ்வார்கள். இந்த பதிகத்தினை பாட எல்லா நோய்களும் நீங்கிடும், சிவ புண்ணியம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் மார்க்கண்டேயருக்கு இறைவன் அருள் செய்தார். அதே மாதிரி இங்கு நமக்கும் அருள் செய்வார். மூன்றாம் திருமுறை. பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவலம். துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும், துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும், நெஞ்சகம் நைந்து நினைவில் நாளோறும், துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும், நெஞ்சகம் நைந்து நினைவில் நாளோறும். பஞ்சகம் அற்று அடி பஞ்சகம் அற்று அடி பாட வந்த குற்றே, வஞ்சகம் அற்று அடி பாட வந்த குற்றே, அஞ்ச உதை தர அஞ்சலுமே கூற்று, அஞ்ச உதை தர அஞ்சலுமே. மந்திரம் நான்மறையாகி வானவ சிந்தையில் நின்றவர் தம்மை ஆழ்வன் செந்தடல் ஓம்பிய செம்மையேற்கு அந்தியில் மந்திர அஞ்செழுத்துமே. ஊனில் உயிர்ப்பையே ஒரு கொடுக்கி ஒன்றுட ஞான விளக்கினை ஏத்தினன் குலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவாக்கிட ஆன கெடுப்பன அஞ்சலுமே. நல்லவர் தீயவர் எனாது நச்சின செல்லல் கெட சிவ முக்தி காட்டுவர் கொல்லனவன் தர கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே. பொங்கலர் மன்மதன் வாடி அந்தகத்து அங்குல போதமும் அஞ்ச ஐமொழில் தங்கரவில் படம் அஞ்சும் தம்முடை அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே. அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே. ஐந்தினுடைய சிறப்புகள் எல்லாம் அந்த பகுதியில் பாடுங்க. விரல் 5, 5 எழுத்து என்றெல்லாம் வரிசையா ஒவ்வொரு பாடல பாடுகிறார். தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும்
வெம்மை நரகம் விளைந்த போழினும் இம்மை வினை அடர்த்தே எய்தும் பாடினா அம்மையினும் துணை அஞ்சலுக்குமே வீடு பிறப்பை அறுத்து நெத்தின வீடு கெடுப்பன பெண்ணை நாளோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடா ஆடி உகப்பன அஞ்சலுக்குமே வண்டமரோதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உயிரன தொண்டர்கள் கொண்டே துதித்த பின்னவர்க்கே அன்னம் அளிப்பன அஞ்செழுத்துமே கார்வணன் நான்முகன் காணுதற்கு ஓனா சிவன சேவடி செவ்வினாதோறும் பேவனம் பேசி பிதற்றும் பித்தகற்கு ஆர்வனம் ஆவன அஞ்செழுத்துமே புத்த சமன்கள் கையில் பொய் கோலா சித்தத்து அவர்கள் தெளிந்து தேறின பித்தக நீரணிவார் வினை வகைக்கு அத்திரமாவன அஞ்சலுமே நற்றமிழான சம்பந்தன் நான்மறை கற்றவர் காழியர் மன்னன் உன்னிய அற்றமிழ் மாலை இரண்டு அஞ்செழுத்து உத்தன வல்லவர் கும்பராவரே அற்றமிழ் நாளை ஏழையுடும் ஐந்தெழுத்தும் உத்தன வல்லவர் கும்பராவரே உத்தன வல்லவர் கும்பராவரே இந்த உலகத்துல புண்ணியம் செய்தவர்களே கிடையாது, பாவம் செய்பவர்களும் நிறைய இருப்பாங்க. பாவம் செய்து கொலை போன்ற பாவங்க செயல்களை செய்தால் கூட ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதினோமானால் அது முன்பிறவியில் அவருக்கு அந்த வினை இருந்ததுன்னா தான். இல்லாட்டி உடனே கொலை செய்யறவங்களாம் நான் 5 எழுத்து ஓதலாம்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. முன்பிறவி பயன் இருந்ததுன்னா, கொஞ்சமாவது இருந்ததுன்னா 5 எழுத்தை ஓதினா அந்த பாவம்லாம் நீங்குங்கிறது பொருளாகும். ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. 5 எழுத்தை உயிர் போகும் நிலையில கூட 5 எழுத்தை ஜெபித்து கொண்டே இருந்தால் அது கொஞ்சம் வாதனை நீங்கி சாதாரணமா இறைவனை அடையலாம்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த 5 சிறப்பு ரொம்ப அதிகமா சொல்றாங்க இந்த பகுதியில. மன்மதனுடைய மலர் அம்பு, தேன் துளிர்க்கும் அந்த மலர் அம்புகள்ல தாமரை, அசோகு, மா, முல்லை, கருங்குவலை என்று சொல்லக்கூடிய 5 ரொம்ப சிறப்பா இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 5 பூதங்கள், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். 5 தலையை உடைய பாம்பு, 5 நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய 5 எழுத்துக்கள். அடுத்தது கற்பக சோலை 5. இவை எல்லாமே 5 சிறப்பை பற்றி இங்க அதிகமாக பாடியிருக்கின்றார். இங்க இந்த பதிகத்தை பாடுபவர்களுக்கு மாடு கிடைக்கும். மாடுன்னா செல்வம். மாடுன்னா இந்த மாடுகளை சொல்லல, மாடு என்பது செல்வம் என்பது பொருள். மிகப்பெரிய செல்வங்கள்லாம் கிடைக்குமா அந்த பதிகத்தை பாடினார்கள். ஆனால் உமாதேவியால் பலமுறை ஜெபித்ததுனால்தான் அந்த அடிக்கடி சிவபெருமான் தரிசனம் கொடுப்பாரு. அப்பப்ப செய்த பாவத்துக்காக என்ன செய்வாங்க, தண்டனை கொடுத்துட்டு திரும்பி வேண்டி அம்பாள் இறைவன் அடைதல் என்பது உலக இயற்கை. அடுத்தது ராவணன் உயிரும் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிதான். இப்படியாக சமணர்கள் வென்ற விபூதி அதுவும் 5 எழுத்து மந்திரம் தான். சமணர்களை வென்றதும் 5 எழுத்து. ஏன்னா கூன்பாண்டியனுக்கு விபூதி தடவி கூனை நீக்கிறல, வெப்புநோயை நீக்கிறல, அதுவும் 5 எழுத்து மந்திரம் தான். இப்படி இந்த பதிகத்துக்கு சிறப்புகள் அதிகம். ஒவ்வொரு நாளும் 2 வேளைகளும் இந்த மந்திரங்களை ஓதினோமானால் நமக்கு எந்த வித தீர்க்கும் வராது, பாவம் நீங்கும், விண்ணளவு கிடைக்கும் என்ற ஒரு பொருளில் இந்த பதிகமானது அமைந்திருக்கிறது. திருச்சிற்றம்பலம். இந்த அளவில் இந்த பதிகத்தை நான் முடிக்கின்றேன். ஒவ்வொருவரும்
இந்த பதியத்தை பாடியும் கேட்டும் இறைவன் அருள் பெற்று நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.